ஹாய்ங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, முளைக்கட்டின கோதுமை மாவு தோசையும் அதுக்கு கரெக்டான காம்பினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய சட்னி. இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு 2 டம்ளர் கோதுமையை வந்து ஒரு ½ டே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அது வந்து ½ டே ஊறினாலே நல்லா ஊறிடும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் துணியெலாம் எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம நல்லா டைட்டாக கட்டி வச்சிடணும். இது வந்து முளைக்கட்டி வர்றதுக்கு வந்து ஒரு 1½ நாள் தேவைப்படும். பொதுவாகவே முளைக்கட்டின பயிர் எல்லாத்துலேயுமே வந்து சத்து வந்து 2 மடங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அப்படியே மாவரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு யூஸ் பண்ணோம்னா அதோடய சத்து வந்து நமக்கு அதிகமாகவே கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம டைட்டாக கட்டி வச்சிடலாம். கட்டி ஒரு பவுலில் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஓப்பனாகவே வச்சிடலாம். வச்சுட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் லைட்டாக தொளிச்சு விட்டுட்டே இருந்தோம்னா கோதுமை வந்து நல்லா சூப்பராக முளைச்சி வந்துடும். இந்த மாதிரி நம்ம டைட்டாக கட்டி வச்சிடலாம். இதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்படியே ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு 1½ நாள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டே இருந்தோம்னா கோதுமை நல்லா முளைச்சி வந்துடும். இப்போ பாருங்கள், 1½ நாள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி முளைச்சி வந்திருக்குதுன்னு. சூப்பராக வந்திருக்குது. எல்லா கோதுமையுமே குட்டி குட்டியாக சூப்பராக முளை விட்டு வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு தடவை கழுவி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு தடவை கழுவி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 2 டம்ளர் கோதுமைக்கு வந்து 1/4 டம்ளர் உளுந்து, 4 டம்ளர் அரிசி, இந்த அளவு வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த அளவில் மாவு அரைச்சோம்னாலே மாவு சூப்பராக நல்லாயிருக்கும். உளுந்து ஊற வச்சுட்டு கூடவே நம்ம 4 டம்ளர் அரிசியும் ஊற வச்சு எடுத்துட்டோம், கழுவி எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமையை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம தனியாக வந்து அரைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி அரைச்சோன்னா அது வந்து நாராக தான் வரும். அதனால ஃபஸ்ட்டு கோதுமையை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஓட விட்டதுக்கப்புறம் அது கூடயே நம்ம அரிசி, உளுந்து 2யுமே சேர்த்து ஒன்றா தான் அரைக்க போகிறோம். அப்படி அரைச்சோம்னா மட்டும்தான் மாவு நல்லா பதமாக வரும். கோதுமை ஒரு 2 நிமிஷம் போட்டு இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் உடனே தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. லைட்டாக தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா அது கரெக்டாக அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடயே வந்து நம்ம ஊற வச்ச அரிசியும் சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை நல்லா அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம ஓட விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம உளுந்து சேர்த்தா போதும். ஏன்னா 2மே நல்லா ஒரு அளவுக்கு அரைஞ்சி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் விட்டாலே நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். தண்ணி மட்டும் நம்ம பார்த்து அப்பப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஒரே முட்டை சேர்த்தனோம்னா கோதுமை வந்து நம்மளுக்கு அரையாது, அப்படியே முழுசாக இருக்கும், சரியாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஊற வச்சு தண்ணியும் சேர்த்திட்டோம் அப்படின்னா நல்லா வந்து மாவு நுரைச்சி வரும். இந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அப்படியே பார்த்து அப்பப்போ தேவைப்படுற தண்ணி மட்டும் லைட்டாக சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா போதும். மாவு நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சிருச்சு. எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதோட பதம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்குது. இந்த மாதிரி வந்ததுன்னா தோசை கரெக்டாக நல்லா வரும். நம்ம மாவை எடுத்து உப்பு சேர்த்து கலந்து வச்சிடலாம். இது ஒரு 10 மணி நேரம், 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா மாவு வந்து நல்லா சூப்பராக புளிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம கல் சூடு பண்ணி தோசை ஊற்றிடலாம். கல் சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றி நல்லா நீட்டாக தோசை கல் சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு ஊற்றிக்கலாம். பாருங்கள், தோசை நல்லா வரும். அதில் பாருங்கள் எப்படி பபிள்ஸ்லாம் வருதுன்னு. சூப்பராக வந்திருக்குது மாவு. குழந்தைங்க பொதுவாகவே தோசைனா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கோதுமை எந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி வச்சு செஞ்சு கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லாமல் இன்னொரு தோசை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தோசை நல்லா செவந்து வந்துருச்சு. எப்படி பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இருக்குது. தோசையை நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம தேவையான
வெங்காய சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்து சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து வறுத்தெடுக்கணும். ஏன்னா வந்து சீரகம் கரிஞ்சிடக்கூடாது, அப்போ டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் சிம்லேயே வச்சுட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூடயே வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி கடலெண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 பல் பூண்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஸ்லைஸாக கட் பண்ணும்போது வெங்காயம் வந்து பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதங்கி வரும். 5 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்கிறதுக்காக நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்க போகிறோம். கூட 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது அது வந்து நல்லா வதங்கி வந்துடும். முக்கியமாக இது வந்து அடி பிடிக்க விடக்கூடாது. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து வெங்காயம் கரெக்டான பதத்தில் அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். ஏன்னா அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இல்லைன்னா சட்னி பச்சை வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம சின்ன லெமன் சைஸ் புளியை மட்டும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். சூப்பராக வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கி வரும்னு. இது கூட புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அதே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வதக்கி எடுக்கும்போது புளியும் சேர்ந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். இப்போ சட்னி ரெடி. சட்னிக்கு தேவையான பதத்தில் நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இதை நம்ம வந்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு வந்து பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. முக்கியமாக இது கூட நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தோசையும் வெங்காய சட்னியும் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க டேஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.